எல்லாரும் அவுட்ரீச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி அவங்கள ஃபாலோ பண்ணி கன்வெர்ட் பண்ணுன்றதை யாரும் சொல்ல மாட்றாங்களா? அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்க பிஸ்னஸை பற்றி டோட்டலாக அனலைஸ் பண்ணியிருக்கணும். லைக் அவங்க வெப்சைட் வச்சுருக்காங்களா, ஆட்ஸ்லாம் ரன் பண்ணுறாங்களா, கூகுள் மை பிஸ்னஸ் ஆப்டிமைஸாக இருக்கா, அவங்க கண்டென்ட்லாம் எப்படி போடுறாங்க அப்படின்றத டோட்டலாக அனலைஸ் பண்ணி அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், நம்ம என்ன சொல்யூஷன் கொடுப்போம் அப்படின்றத ஒரு ஃபுல் டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. கிளைண்ட்டுக்கிட்ட பேசும்போது கொல கொல நம்மளோட அச்சீவ்மெண்ட், நம்மளோட ஹிஸ்ட்ரி இதெல்லாம் சொல்லாமல் சிம்பிளாக ஐம் பிரவீனா, நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் பிஸ்னஸ் க்ரோத் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிட்ஸ் கிடைக்குமான்னு ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டு அதை அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத் ரிலேட்டடாக மட்டும் டிஸ்கஸ் பண்ணணும். லைக் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ டாக்குமெண்ட்டை, ஸோ அதுலேருந்து சிம்பிளிஃபைடாக நான் இந்த மாதிரிலாம் அப்சர்வ் பண்ணேன், இதெல்லாம் பண்ணால் உங்கள் பிஸ்னஸ் இன்னும் க்ரோ ஆகுன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா ஓகே அப்படின்னு நம்ம சொல்கிறத அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. இதில் சில பேர் வந்து போர்ட்ஃபோலியோ சென்ட் பண்ணுங்கள், நம்ம மீட்டிங் ஷெடியூல் பண்ணலான்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் இப்போ பிஸியாக இருக்கேன் அப்புறமேட்டு கால் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ப்ராப்பர் ஃபாலோ அப் தான் நம்மளுக்கு கன்வர்ஷன் கொடுக்கும். ஸோ எப்படி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது, என்னென்னலாம் சென்ட் பண்ணணும், எப்படி வந்து கிளைண்ட்டுக்கு நம்ம ட்ரஸ்ட் பில்ட் பண்ண வைக்கிறது அப்படின்றத நான் ஒரு ஃபுல் பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டெம்ப்ளேட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.